ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி. நான் ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் அரை முடி தேங்காய் துருவி அதை நல்லா வறுத்துக்க போகிறோம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா அதை வறுத்து எடுக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். இங்கே பாருங்கள், கலர் மாறிட்டு வந்துச்சு. இப்போது 2.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அதை இதோடு சேர்த்துக்கணும். 2.5 ஸ்பூன் மல்லித்தூள். நம்ம மிளகாத்தூள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் மல்லித்தூளும் எடுக்கணும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் இப்போ நம்ம சேர்த்துக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த சூட்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது தனியாக ஆற வச்சிடணும். ஆறின பிறகு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இதை தேங்காவை சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டேன். இதில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன். இதில் மீன் சேர்த்துக்க போகிறேன். டைரெக்டாகவே இல்லை, மீன் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், இப்போது இதில் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். இது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் இதோட கீனி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவோட விழுதை இதோட சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி இப்போது இந்த மீன் சட்டியை எடுத்து அதில் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்ச பிறகு இறக்கணும்னா ஃபிஷ் கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல்கானை கிளிக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய், தேங்க்யூ.